ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். விஜயகாந்தோட நினைவிடத்துல சூர்யா அழுது அஞ்சலி செலுத்தினது நடிப்புன்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும்போது, கேப்டன் இருந்து போயிட்டாரு. ஒரு மனுஷனுக்கு இரங்கல் செய்தி சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? அமைதியா நிதானமா சொல்லணும். ஆனா சூர்யா கார்ல போய்கிட்டே விஜயகாந்துக்கு இரங்கலை சொல்லியிருக்காரு. உண்மையாவே அதுவும் நடிப்பு தான். உண்மையில விஜயகாந்த் உடலுக்கு நேரடியா சூர்யா, கார்த்தி, சிவகுமார் எல்லாருமே அஞ்சலி செலுத்திருக்கணும். ஆனா இவங்க யாருமே வரல. இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணத்தை பத்தி பைல்வான் சொல்லியிருக்காரு. அதாவது சூர்யாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது கல்யாண பத்திரிகையை விஜயகாந்துக்கு கொடுக்கறதுக்காக சிவகுமார் விஜயகாந்துக்கு போன் பண்ணிருக்காரு. இதை கேட்ட விஜயகாந்த், தயவு செஞ்சு வர வேண்டாம், நான் கல்யாணத்துக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, நான் அங்க வந்தா பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அங்க ஜெயலலிதா, கலைஞர் உள்ளிட்ட எல்லாருமே வருவாங்க. அவங்களோட தொண்டர்களும் இருப்பாங்க. கண்டிப்பா பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால சிவகுமாருக்கு விஜயகாந்த் மேல கோவம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு மாசம் கழிச்சு விஜயகாந்த் சூர்யாவோட வீட்டுக்கு போய் பரிசு பொருளை வாங்கி தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. சூர்யாவுக்காக விஜயகாந்த் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மாயாவி படத்துக்காக விஜயகாந்த் கெஸ்ட் ரோல்ல கூட்டத்துக்கு விஜயகாந்த் உடனே வந்து சூர்யாவுக்காக நடிச்சு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு நம்ம செல்லலைன்னா நமக்கு கெட்ட பெயர் தான் வரும். நம்ம மகன்களோட படங்கள்ல மக்கள் யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு பயந்து நடுங்கி தான் அங்க போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு நம்ம பைல்வான். விஜயகாந்த் நினைவிடத்துக்கு வர நடிகர்கள்லாம் அழுகுறாங்க. நடிகர்கள் அழுவது பத்தி நம்மளுக்கு தெரியாதா? உங்களுடைய அப்பா சிவகுமார் கிளிசரின் போடாமலேயே நன்றாக அழுவார். நீ வீட்டில இருந்து வரும்போதே கிளிசரின் போட்டு வந்துட்டாயா? நீ அழுதா கேப்டன் வந்துடுவாரா என்ன அப்படின்னு பேசி பயங்கரமா திட்டிருக்காரு சூர்யாவோட குடும்பத்தை. அது மட்டும் இல்லாம சூர்யா விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்திய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா அஜித் வெளிநாடுல நியூ இயர் பார்ட்டி கொண்டாட முடியுது, ஆனா விஜயகாந்தோட மறைவுக்கு வர முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தையும் ஒரு பக்கம் ரசிகர்கள் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா அஜித்தோட ரசிகர் ஒருவர் வீடியோ எடுத்ததை அஜித் அவருடைய போனை வாங்கி டெலீட் பண்ண வீடியோவும் இப்போ அஜித்துக்கு கெட்ட பேரை கொடுத்துருக்கு. விஜயகாந்தோட மறைவுக்கு சூர்யாவும் அஜித்தும் வராததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.